Nokia 7 Plus இந்த மொபைல் ஃபோன் பத்தின விவரங்கள் மற்றும் விமர்சனம் மற்றும் இந்த மொபைல் ஃபோனுடைய கேமரா ரிவ்யூ கூட நம்ம சேனல்ல பார்த்துட்டோம். ஆனா அந்த வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுடைய கேமரா அவ்வளவு சிறப்பா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு இந்த பதிவுல கூகுள் பிக்சலினுடைய கேமரா அப்ளிகேஷன், அதாவது GCam அப்ளிகேஷனை இந்த மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணி நோக்கியால இருக்கிற கேமரா ஆப்புக்கும் கூகுளுடைய GCam ஆப்புக்கும் என்ன வித்தியாசம், எப்படி வித்தியாசப்படுது, போட்டோ நல்லா வருதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடுவோம். எந்த ஒரு மொபைல் போன் கேமராவா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு கேமராவா கூட இருக்கட்டும், அதோடைய ஹார்ட்வேர் தவிர அதோடைய சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் திறனும் அந்த இமேஜ் குவாலிட்டிக்கு ஒரு பெரிய பங்களிக்குது. இந்த Nokia 7 Plusல லென்ஸ் பாத்தீங்கன்னா கால் சைஸ் பண்ணது, சோ ஹை குவாலிட்டி லென்ஸ் தான். உள்ளுக்குள்ள சென்சர் எல்லாமே ஹை குவாலிட்டி தான், இல்லைன்னு சொல்லல. என் மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ், மொபைல் போன்ல இருக்கிற இமேஜ் ப்ராசஸர் எல்லாமே டாப் நாச் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அந்த நோக்கியாவுடைய கேமரா சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் பண்றது வந்து ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. சோ அதனால இந்த மொபைல் போன்ல நான் GCam அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கேமரா அப்ளிகேஷன் இருக்கு. இந்த கேமரா அப்ளிகேஷன் வந்து நோக்கியாவோட வர கேமரா அப்ளிகேஷன். இந்த கேமரா வந்து Pixel 3 XL இருக்கக்கூடிய GCam, அதாவது கேமரா அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் இந்த மொபைல் போனுக்கான டவுன்லோட் பண்ற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி உங்ககிட்ட Nokia 7 Plus மொபைல் போன் இருந்துச்சுன்னா அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Nokia 7 Plus தவிர வேற மொபைல் போன் வேற மாடல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. உங்க மொபைல் போன் மாடலுக்கான GCam அப்ளிகேஷன் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்டெப்ஸும் இருக்கும். பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஆனா Nokia 7 Plus பொறுத்த மட்டும் இன்ஸ்டால் பண்றதுக்கு தனியா ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது. APK ஃபைலை டவுன்லோட் பண்ண வேண்டியது, இன்ஸ்டால் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த மொபைல் போனை வச்சு இந்த இரண்டு அப்ளிகேஷனை வச்சு கிளிக் பண்ண போட்டோ சாம்பிள்ஸ் பார்த்து எது நல்லா இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம். இந்த Google Pixel 3 XL இருக்கிற அந்த GCam அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மோட் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து GCam விட இந்த அப்ளிகேஷன்ல நைட் மோட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. சோ இந்த நைட் மோட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக பண்ண ஒரு ஃபீச்சர். ரொம்ப ஷார்ப்பாகவும் தெளிவாகவும் இருக்கும் லோ லைட் போட்டோஸ்லாம். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா Nokia அப்ளிகேஷன் மற்றும் GCam அப்ளிகேஷன் வச்சு கிளிக் பண்ணது பாருங்க. GCam அப்ளிகேஷன் வச்சு கிளிக் பண்ணது எவ்வளவுக்கு பிரைட்டாகவும் ஜூம் பண்ணா கூட ரொம்ப கிளியரா இருக்கும். நைட் மோட் சாம்பிள்ஸ், அப்புறம் இது வந்து லோ லைட் சாம்பிள்ஸ். ஃப்ரண்ட் கேமராலையும் சரி ரியர் கேமராலையும் சரி போர்ட்ரேட் மோட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா செமண்டிக் லேர்னிங் யூஸ் பண்ணி ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்டை வச்சு பிரிச்சு பேக்ரவுண்ட் பெரிங் மற்றும் எட்ஜ் டிடெக்ஷன் கொடுக்கறதுனால ஷார்ப்பாகவும் கிளியராகவும் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் வச்சு கிளிக் பண்ற அந்த சாம்பிள்ஸ் பாருங்க. போர்ட்ரேட் மோட்னு பாக்குறப்போ நோக்கியா இருக்கிற கேமரா அப்ளிகேஷன் ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஆனா இந்த GCam அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் அந்த போர்ட்ரேட் மோட் அருமையா வருது. கூகுளினுடைய இந்த அப்ளிகேஷன் எல்லா மொபைல் போனுக்கும் வந்துட்டா நல்லா இருக்கும். ஆனா இப்பொழுதைக்கு எல்லா மொபைல் போனுக்கும் அவைலபிள் கிடையாது. சில குறிப்பிட்ட மொபைல் போனுக்கு மட்டும் அவைலபிளா இருக்கு. உங்க மொபைல் போனுக்கு அவைலபிளா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.